안녕하세요 ஆர்மி எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி ஷூஹேஃப் சைக்கோ லவ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி இனிமேல் கிளியராக புரியும். ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் நான் போட்ட வீடியோஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? நான் இது சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் இது போட்டிருந்தேன், ஜிமினோட அந்த நான் போட்டிருந்தேன் இல்லையா, தம்ப்நெயில் போட்டிருந்தேன். அது நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நான் அந்த வீடியோ போடுவேன். அண்ட் ஜேகேஎஃப்எஃபோட ட்ரீசர் நான் விட்டுருந்தேன் இல்லையா, அதுவுமே நம்ம ஷூஹேஃப்எஃப் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் ரெகுலராக வீடியோ வரமாட்டேது, ஒரு நாள் விட்டு இது மாதிரி ஏன் போடுறீங்க அப்படின்னா எனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்கில். அதை மண்டேலேருந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஷெடியூல் டைட்டாக இருக்கங்காட்டி என்னால் சரியாக வீடியோக்கு போட முடியல. நான் எக்ஸாம் டைம்ஸ்லேயுமே கொஞ்சம் வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வரும். ஒரு சில டைம் வராமல் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் 1 வீக் மட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதாவதுனா. ஸோ அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. நம்ம ஷூஹேஃப் நம்ம இன்னும் கூட எத்தனை பார்ட் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஷூஹேஃப் எனக்கு தெரில சத்தியமாக இவ்வளோ பார்ட் இன்னும் வரும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஸ்டோரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரைட்லாம் பண்ணுறது கிடையாது. நான் யோசிக்கிறதா அப்போ என்ன கரெக்டாக வரும் அப்படிங்கிறத யோசித்து அப்படியே நான் ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டுருவேன். ஸோ இப்போவுமே அப்படி தான் நான் போட்டுட்ருக்கேன். அதுங்காட்டி எத்தனை பார்ட்டில் முடிய போகுது அப்படிங்கிறது தெரில எனக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு 5 or 6 பார்ட் அந்த மாதிரி முடியறக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கொஞ்சம் லென்த்தாக போகிறக்கும் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம ஜேகேஎஃப்எஃப் பார்க்க முடியும். ஸோ அதுங்காட்டி ஜேகேஎஃப்எஃப்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் என்னால் தினமும் வீடியோ போட முடியல, கொஞ்சம் அதுக்கும் மன்னிச்சிக்கோங்க. சரி வாங்க, நிறைய நான் பேசிட்டேன் இன்றைக்கி. அதுங்காட்டி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம எனக்கு ஷூஹேஃப்எஃப் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் போன பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யாரெலாம் யார் இது ஷூஹாவா யாங்கியா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணியதெல்லாம் கரெக்டு தான், அது யாங்கி தான். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ போன பார்ட்டில் எங்கே முடிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷூஹா நீங்கள் மயக்கம் போட்டிருப்பீங்க. ஸோ ஷூஹா உங்களை ஹக் பண்ணி அழுவார். அது நிறைய விஷயத்தை சொல்வார். அது என்னன்னு நம்மளுக்கு புரியல. ஸோ அப்படி தான் முடிச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி அழுதுட்டு இருக்கும்போதே நீங்கள் மயக்கத்திலே இல்லை, நீங்கள் கொஞ்சம் சப்கான்ஷியஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க அவர் என்ன சொல்கிறாருங்கிறத. அவர் போயிடுறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிறீங்க. நீங்கள் எந்திரிக்கும் போது பார்த்தா யாருமே ரூமில் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சோன்னே நீங்கள் பார்க்குறீங்க எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி அவர் பேசினது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்ன இப்படிலாம் சொல்கிறான், என்ன அப்படி அவனுக்கு நடந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் கீழே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்களை யாரோ பேக் அப் பண்ணுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஷூஹா தான் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் கொஞ்சம் பயந்துகிட்டே என்னாச்சு, நீங்கள் ஏன் இப்போ ஹக்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் எதுவுமே சொல்லலை. அவர் உங்களை ஹக்லேருந்து பிரேக் பண்ணவே விட மாட்டேங்கிறாரு. உங்களை நீங்கள் அவரை தள்ளிவிட நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவர் இனிமேல் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ஹக் பண்ணுறதுலே தெரியுது அவர் உங்களை விட்டு போகவே கூடாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை யாருக்குமே விட்டு தந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அதிலே புரியுது அவர் என்ன சொல்ல வராது அப்படிங்கிறத. அப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு அழுகிற சத்தம் கேட்குது. ஷுஹா தான் அழுதுட்டுருக்காரு. அவரோட ஃபேஸ் உங்களோட ஷோல்டரில் அப்படியே இது பண்ணிட்டு அவர் ரொம்ப அழுறாரு, மறைச்சிட்டு அழுறாரு. என்னாச்சு, ஏன் இப்போ அழுறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், ஐம் சாரி, நான் வேணும்னே பண்ணல மிஸ் யோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுறாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது ஷுஹா தான். ஏன்னா அவர் தானே இப்படிலாம் மிஸ் யோன் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அதுங்காட்டி அவர் தான் இது அப்படிங்கிறது தெரிஞ்சங்காட்டி எதுக்கு நீங்கள் சாரிலாம் சொல்லிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை என்னால் தான் இது உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் கையில் அடிப்பட்டு நான் பார்த்தேன், அது என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுறாரு. உங்களுக்கு அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன் உங்களுக்கு இது மாதிரி பெயின் ஆகுது, அவரால் தான் ஏன் உங்களுக்கு பெயின் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால அவர் அழுறதை உங்களால் பார்க்க முடியல.
இப்போ உடனே வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் டேர்ன் பண்ணி இன்னுமேட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்து ஃப்ரெண்ட் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து அவரை திருப்பி ஹக் பண்ணி கொஞ்சம் அவரோட முதுகில் பேட் பண்ணி கொடுக்குறீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உங்களோட மிஸ்டேக் இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பேட் பண்ணி கொடுக்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்து காம் டவுன் ஆயிடுறாரு. அப்புறம் வந்து அவர் வந்து தெரியுது அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு, ஹக் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் பின்னாடி போயிடுறாரு. ஸோ பின்னாடி போய்ட்டு ஐம் சாரி மிஸ், நான் கொஞ்சம் வந்து எமோஷன் ஆகிட்டேன், அதங்காட்டி தான் வந்து இப்படி உங்களை ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க வந்தாலும் சாப்பிட்லாம், இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவரும் வந்து ஓகேன்ட்டுறாரு. அப்புறம் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் போய் சாப்பிட்டீங்க. அவரும் வந்து ஆஃபீஸ் போயிடுறாரு. அப்போ நீங்கள் அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் தேடுறீங்க வீடு ஃபுல்லாக அவரை பார்த்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. பிகாஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து யோங்கியோட பாஸ்ட்டில் வந்து இருக்குது, அதாவது ஷுஹா பாஸ்ட்டில் இருக்குது, அதுதான் வந்து யோங்கியாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அந்த பாஸ் மட்டும் தெரிஞ்சுனா தான் அவரை வந்து ஏதாவது பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்தராக வந்து அவரை வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுங்காட்டி தான் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. ஏதாவது யோங்கி பற்றியோ இல்லை ஷுஹா பற்றி ஏதோ ஒரு பாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சின்னா அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனாலும் சொல்லிட்டு அந்த வழி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் மறுபடியும் போகிறீங்க. அங்கே அதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப இருட்டாக, ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்தோடனே வந்து உங்களுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ் அவங்க உங்களை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணுற அந்த மாதிரி மெமரிஸ்லாம் தான் வந்துட்டுருக்கு. அன்றைக்கி வந்து ஒரு பர்சனை போட்டு வந்து பேஸ்பால் பேட் வச்சு அடித்தது, அவங்க ரொம்ப ஸ்க்ரீம்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்தோடனே உங்களுக்கு பயங்கரமாக பயமாகிடுது. உடனே அங்கே வந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. ஸோ வந்து எல்லா வீட்டில் இருக்க எல்லா ரூமும் நீங்கள் திறந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ரூம் மட்டும் லாக் ஆகிருக்கு. அது யாரோட ரூம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ வந்து அந்த ரூம் வந்து நீங்கள் எவ்வளோ திறக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அது லாக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சது மேபி வந்து இந்த ரூம் தான் வந்து யாங்கி வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும், இல்லை அவரை வந்து இதை வச்சுருக்கலாம். ஸோ அவரோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது இந்த ரூம்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இதோட கீ நம்ம தேடணும்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எல்லா பக்கம் வந்து தேடிட்டு இருக்கீங்க கீயை. அப்புறம் பார்த்தா வந்து கடைசியில் வந்து அந்த நம்ம ஷூஹாவோட லாக்கரில் தான் வந்து அந்த கீயை அவர் வச்சுருக்காரு. அந்த கீயை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அது ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, அங்கே ஃபுல்லாக வந்து அந்த இடமே வந்து ரொம்ப மிஸ்டாக இருக்குது. எல்லா பொருளும் கீழே செதறி கிடக்கு, அந்த பிளட்டோட கரையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. சரி ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து பயப்படுறீங்க. அப்புறம் வந்து உள்ளே போய் எல்லா பக்கம் தேடி பார்க்குறீங்க. அப்போ வந்து ஒரு ட்ராவில் வந்து ஒரு டைரி மாதிரி இருக்குது. அந்த டைரி எடுத்து பார்க்குறீங்க. அப்போ வந்து ஷூஹா வந்து அதில் எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து டேட்லாம் பார்க்கும்போது உங்களை வந்து அடிச்சார்ல நேத்தோட டேட் தான் அதில் போட்டிருக்கு. ஸோ அதை பார்க்குறீங்க. அது வந்து நீங்கள் படித்து பார்க்குறீங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என் கோபத்தால் நான் வந்து எனக்கு பிடிச்ச பர்சனே வந்து நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் என் ஹாப்பினஸ், என்னோடய பாஸ்ட்டில், என்னோடய டார்க் டேஸில் என் பக்கத்தில் எனக்குன்ற இருந்த ஒரே பிரைட்னஸ் லைட்டாக இருந்த அந்த பர்சனை நான் ஹர்ட் பண்ணிட்டேன், எல்லாம் என் கோபத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் எழுதியிருக்கு. அப்புறம் யார் அவரை மென்ஷன் பண்ணுறாரு உங்களுக்கு தெரில. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கும் போது இது உங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுல்ல, ஆனால் வந்து உங்களுக்கு தெரில அது வந்து எப்படி வந்து அவர் பாஸ்டில் நீங்கள் எப்படி வந்து அதில் ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து அதை ஒழுங்காக மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் இன்னும் எல்லா பக்கம் தேடுறீங்க. அங்கே வந்து டெடி பியர், அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ், அது மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே வந்து அதில் வந்து ஒரு ஹேர் பின் மாதிரி ஒரு திங் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறீங்க. அது பார்த்தா வந்து இது எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா வந்து அது உங்களோட ஹேர் பின் தான். சின்ன வயசில் நீங்கள் வந்து இருக்க போது வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹேர் பின். அதில் 2 செட் இருக்கும். 2 ஹேர் பின் இருக்கும். அதில் ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு, இன்னும் ஒன்று தான் உங்ககிட்ட தான் இது இருக்கும். ஆனால் அது தொலைஞ்சு போன அந்த ஹேர் பின் தான் இது போல், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ வந்து என்னது இது எப்படி இங்கே வந்துச்சு, அது எப்படி யாங்கி கிட்டே இருக்குது, இது யாங்கியோட ரூம் தான், அது எப்படி அவங்ககிட்ட இருக்குது, அப்போ அவன் மென்ஷன் பண்ணுற பர்சன் நான் தானா, ஆனால் நான் என்ன அவனோட பாஸ்டில் பண்ணேன், எனக்கு அவனை ஞாபகமே இல்லையே, இப்படி ஒரு பர்சன் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரியல, உங்களுக்கும் ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த ரூம்லேருந்து வந்துடுறீங்க. அந்த டைரி உங்கள் கூட எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. பிகாஸ் அதில் நிறைய வந்து எழுதி வச்சுருக்காரு, அதுங்காட்டி அதெல்லாம் படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ எடுத்துகிட்டு அந்த ரூம்லாம் லாக் பண்ணி எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் வச்சுறீங்க. ஸோ அதுங்காட்டி வந்து யாங்கிக்கு தெரியாது அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் அப்படி வச்சுட்டு அங்கே ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ ரூமுக்கு வந்தோடனே வந்து அதெல்லாம் படித்து பார்க்குறீங்க. அந்த டைரியில் இருக்கலாம், அதில் ஒரு பேஜ்லையும் ஒரு விஷயங்கள் எழுதியிருக்கு. ஸோ வந்து அதில் ஒரு பேஜில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து
நீங்கள் ரேண்டமாக சும்மா வந்து திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த பேஜில் வந்து அவர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, ஏன் நான் மட்டும் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பெயினை நான் மட்டும் ஏன் அனுபவிக்கணும், எல்லா தப்பு பண்ணது வந்து இந்த ஷூஹா தான், அவன் சரியான கோலா, ஆனால் வந்து அவன் வந்து ஹாப்பியாக தான் இருக்கான், அவன் லைஃப் வந்து அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் டார்க் இருக்கல, நான் டார்க்கில் இருக்கேன். நான் இந்த பாஸ் வந்து என்னை வந்து கில் பண்ணிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சாப்பிடுது, என்னால் முடியல, இந்த பெயின்லேருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியல. இந்த வேர்ல்டு வந்து ரெண்டு சைடு இருக்குது. அதில் ஒரு சைடு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ல்டாக இருக்குது, ஆனால் இன்னொரு சைடு வந்து ரொம்ப க்ரூயலான வேர்ல்டு இருக்குது. அந்த பியூட்டிஃபுல் சைடையும் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் நான் அந்த க்ரூயல் வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு நான் அன்பு காட்டக்கூட வந்து யாருமே கிடையாது, ஆனால் அந்த ஷூஹாக்கு அப்படி கிடையாது. அவனை எல்லாருமே நேசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து அவனுக்காக எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அப்படி யாருமே கிடைக்கவே இல்லை. என்னை நேசிக்கவோ யாருமே வந்து என்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை, எல்லாருமே என்னை சைக்கோவாக தான் பார்க்குறாங்க, எல்லோரும் என்னை ஹர்ட் தான் பண்ணுறாங்க. அதுங்காட்டி தான் நான் இப்படி மாற வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு பிடிச்ச பர்சனை நான் தேடணும், அவனை கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் என் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து என்னோட டார்க் டேஸில் வந்து அவள் தான் என் கூட இருந்தா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் இன்னொரு பேஜ் வந்து ஃப்ளிப் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஜில் என்ன எழுதியிருக்குன்னா வந்து, எங்கே இருக்க ஏஞ்சல், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து சின்ன வயசில் உன்னை ஏஞ்சல் தான் கூப்பிட்டுருப்பேன். அன்றைக்கி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அதுவுமே வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நீ இல்லை, ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், இருந்துமே என் லைஃப் ஹெல் மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். உன்னை சீக்கிரமாக பார்க்கணும், நம்ம 2 பேர் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கவே ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, என்ன எழுதியிருக்கான் இவன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, அவன் ஏஞ்சல்னு சொல்லி சொன்னது என்ன தான் நேற்று நைட்டு, இப்போ இதில் என்ன எழுதியிருக்கான் எதுவுமே எனக்கு புரியல, ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நல்லா புரியுது, யாங்கி வந்து நிறையா பெயினை வந்து அவர் வந்து அனுபவிச்சுட்ருக்காரு. அவர் வந்து மென்டலியும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இங்காட்டி நீங்கள் ஒரு முடிவுபடுத்துறீங்க, இனிமேல் வந்து அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும், அப்போ வந்து அவன் கொஞ்சம் காம்டவுன் ஆகலாம், மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ ஈவினிங் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஸோ அவர் வந்துடுறாரு. ஸோ வந்தோடனே வந்து போய் வந்து அவர் எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு வந்து ரொம்ப வேகமாக வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. போய் வந்து அவர் மேலே போயிடுறாரு, மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் கீழே வராரு. ஸோ கீழே வந்தோடனே வந்து நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்க ஷூஹா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து, என்னாச்சு பேபி கேர்ள், எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் ஷூஹாவே தேடுற, ஏன் ஒரு டைம் கூட நீ என்ன தேட மாட்டியா, நான் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேனா, ஏன் யாருமே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எப்போதுமே அவனை தான் பார்க்குறீங்க எல்லோரும், நானும் ஒரு மனுஷன் தானே, என்னை மட்டும் ஏன் எல்லாருமே இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க, இந்த வேர்ல்டு மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. அது பார்த்தோன்னே யாங்கி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. யாங்கி நீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஃபீலியாக கேட்குறீங்க. அவரும் வந்து ஆமாம், இப்போவாது எனக்கு தெரிஞ்சு, நான் எப்போதுமே உன்னை ரிமைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் ஒருத்தர் இருக்குன்னு. ஆனால் இந்த ஷூஹா வந்து அவனை ரிமைண்ட் பண்ணவே மாட்டேறான், ஆனாலும் அவனை நீ ஞாபகிச்சுட்டு தான் இருக்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியல, எனக்கு தெரியும் நீயும் அவனை தான் லவ் பண்ணுற, என்ன இல்லையே, நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கணும் எப்போதுமே, என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, என்னை யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க, நீ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அவனை வந்து சரி பண்ணணும் தான் நீ நினைக்கிற, என்ன கிடையாது, என்னை இந்த உலகத்தை விட்டே போக வைக்கணும் தான் நீ ஆசைப்பட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. சோகமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து உங்களை வந்து ஒரு பார்க்குறாரு. இந்த நேரம் வந்து அவர் தலை கீழ் தொங்க போட்டு பேசிகிட்டு இருந்திருப்பார். டக்குன்னு உங்களை பார்த்துட்டு நீங்கள் பயந்துறீங்க. ஏன்னா அவர் கண்ணு ரொம்ப டார்க்காக இருக்குது, அவர் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கார். ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப பயந்துறீங்க. என்னாச்சு அங்கேயும் உங்களுக்கு, நீங்கள் என்ன பேசிட்டுருக்கீங்க, அப்போல்லாம் கிடையாது, எனக்கு உங்களே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் இல்லை, அப்போ ஏன் நீ என்ன ரிமைண்ட் பண்ணல, இந்த கண்ணை நான் சொன்னேன்ல, என் கண்ணை நீ மறக்கக்கூடாது அப்படின்னு, ஆனால் நீ மறந்துட்ட, எப்போதுமே நீ மறக்கிற, ஆனால் அவன் கண்ணை நீ ஞாபகிச்சுட்டே தான் இருக்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டே வந்து உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து அவர் டார்க்காக உங்களை பார்த்து நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ என்ன ஆப்போன்னு உங்களுக்கு தெரில. டக்குன்னு வந்து அவர் ஓடி வந்து உங்ககிட்ட வந்துடுறாரு. நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் அங்கே வந்து போகிறக்குள்ளே வந்து அவர் உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. இப்போ நீ இதுக்கான பனிஷ்மெண்ட் நான் அனுபவிக்கணும், ஏன்னா நீ என்னை ஹர்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு ஹர்ட் பண்ணுறவங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அவரை பார்த்து நீங்கள் ரொம்ப ஷாக்காக பார்த்துருக்கீங்க, என்னது மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்த்துருக்கும் போதே அவர் உங்களை வந்து தரத்தனம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த பேஸ்மெண்ட் கூட்டு போகல, ஆனால் வேறு ஏதோ இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. மேலே வந்து ஏதோ ரூம் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இந்த ரூம் நீங்கள் பார்க்கவே இல்லை, அது ஏதோ ஸ்டோர் ரூம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வந்து ஸ்டோர் ரூம் கிடையாது, அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே கூப்பிட்டு போய் பார்த்தா வந்து அந்த ரூமே ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த ரூம் வந்து லைட் போடுறாரு. அங்கே கீழே ஃபுல்லாக வந்து நிறையா வந்து பூச்சி மாதிரி நிறையா வந்து திங்ஸ்லாம் ஊறிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கரமாக பயமாகிடுது. என்ன இடம் இது, முதல்ல வாங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து பயப்பட்டு வந்து கத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா பூச்சிலாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அதெல்லாம்
அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. போயிடலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் வந்து அவரை இல்லை உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், நீ இங்கே தான் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அங்கே ஒரு ஹேண்ட் கஃப் மாதிரி இருக்குது. அங்கே போய் வந்து ஹேண்ட் கஃப்லாம் எடுத்து வந்து உங்கள் கையில் மாட்டி விட்டுறாரு. உங்கள் ரோப்பும் இருக்கும். ஸோ அந்த ரோப்லாம் எடுத்து உங்கள் காலையெல்லாம் வந்து கட்டிடுறாரு. ஸோ அதங்காட்டி உங்களால் நகரவே முடியாது. அந்த மாதிரி வந்து பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து அவர்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் விடுங்க ஷூஹா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொல்கிறாரு, மறுபடியும் பார்த்தியா ஷூஹான்னு தான் சொல்கிறேன், யாங்கினும் அந்த பேரே உன் வாயிலேருந்து வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சேடாகவும் சொல்கிறாரு. அவர் வாய்ஸில் வந்து ஹர்ட்டும் தெரியுது, கோவம், சேட்னஸ் அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு என்னன்னு சொல்கிறேனே தெரில, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்படியே போயிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து எதுவுமே முடியல. ப்ளீஸ் வாங்கி தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்குறேன், நான் வந்து ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி அந்த ட்ராயர் வந்து எல்லா ரூம்லேயுமே இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ட்ராயர்லேருந்து மறுபடியும் வந்து ட்ரக் தான். ஸோ அந்த ட்ரக்கை வந்து எடுத்து மறுபடியும் அவர் யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் கத்திட்டுருக்கீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நீங்கள் அதை பண்ணி தான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு பண்ணாத வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது அது எதுவுமே கேட்கல. அவர் ஒன்றே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு பெயினாக இருக்குது, இந்த பெயின் நான் மறக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த டார்க்னஸில் நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை, நான் இந்த டார்க்னஸ்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணிடுறாரு. யூஸ் பண்ணனே வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுறாரு. ஸோ வந்து அந்த ட்ரக் வந்து போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவர் ரொம்ப வந்து சைக்கோயிஸ்டாக வந்து அவர் சிரிச்சிட்ருக்காரு. உங்களுக்கும் பார்க்கவே பயமாக இருக்குது ரொம்பவே. நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, ப்ளீஸ் இது மாதிரி பண்ணாத, உன்னை பார்க்கும்போது எனக்கு பயத்தை தான் நீ உருவாக்குற, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க. அவர் அங்கேருந்து போய் வந்து மறுபடியும் அந்த பேஸ்பால் பேட்டை தான் எடுத்துகிட்டு வராரு. அந்த எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து அடிக்கிறாரு. உங்களுக்கு பெயின் தாங்க முடியல, நீங்கள் அவ்வளோ வந்து கத்துறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாமே நீங்கள் கத்தாது தான் கேட்குது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெக் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா வந்து உங்கள் வீட்டில் யாருமே உங்களை இப்படி அடிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பெயினை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் தாங்க முடியல வலி, நீங்கள் வந்து ரொம்ப கத்தி ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, உங்களால் இதுக்கு மேலே வந்து உங்களால் கத்தக்கூட முடியல, நீங்கள் கிவ் அப் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உங்களை அடிச்சுன்னு உங்களுக்கு பெயின் தாங்க முடியல, நீங்கள் அப்படியே வாங்குது, நீங்கள் கிவ் அப் பண்ணிடுறீங்க, அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்பால் பேட்டை தூக்கி வந்து போட்டுறாரு. இப்போ அவர் வந்து கொஞ்சம் அந்த ட்ரக்கோட அந்த எஃபெக்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ வந்து அவர் உங்களை பார்க்குறாரு, உங்களை சுற்றி பிளட்டாக இருக்குங்க, கை கால் எல்லா பக்கம் வந்து பிளட் வந்து அப்படியே வந்து ஊற்றிட்டுருக்கு. உங்கள் வாயிலேருந்து நீங்கள் பிளட்டே வந்து காஃப் பண்ணி நிறைய பிளட் வந்து காஃப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிளட்டாக நிறையா ஊற்றிட்டுருக்கு. அது பார்த்தோன்னே வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே கிட்ட வராரு, டப்புன்னு அங்கேயே மேக்கப் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அவர் எந்திரிக்கிறாரு. நீங்கள் அப்போ வந்து அவர் ஷூஹாவாக தான் எந்திரிக்கிறாரு. அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இந்த நிலமையில் இருக்கிறது பார்த்தோன்னே அவருக்கு வந்து அப்படியே அவரோட ஹார்ட்டே வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா இந்த மாதிரி வந்து அவர் பண்ணிட்டாரு, அவர் தான் பண்ணாரா, இன்னும் அவருக்கு எதுவுமே வந்து அவர் மைண்டுக்கு வரல. இப்போ வந்து உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அவர் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. அவரால் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. டக்குன்னு வந்து உங்களோட ஹேண்ட் கஃப் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறாரு அவுத்து. அதுக்கப்புறம் உங்களை வந்து கன்னத்தில் வந்து தட்டி எந்திரிக்க வைக்கிறாரு. ஆனால் வந்து நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. உங்கள் பிளட்டு வந்து அப்படியே வந்துட்டே இருக்கு உங்கள் பாடியிலேருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. உடனே அவரை வந்து உங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காரு. ஹாஸ்பிட்டல் போய் உங்களை அட்மிட் பண்ணுறாரு. அப்போ வந்து வெளியில் வந்து அங்கே நின்று உட்காந்து ரொம்ப அழுதுட்டுருக்காரு. இதெல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து செவுத்து போய் பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், நான் செத்தா தான் வந்து அவள் ஹாப்பியாக இருப்பா, என் கூட வந்து அவ்வளோ மாட்டிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து அடிச்சுட்டே இருக்காரு. அவர் கையிலேருந்து ப்ளீடே ஆகிடுது. அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே அவரை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. என்னடா இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டர் வந்து எல்லாம் ட்ரீட்லாம் பண்ணிட்டு வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தோன்னே வந்து ஷூஹா ஓடி போய் அவங்கக்கிட்ட வந்து என்னாச்சு, அவளுக்கு எதுவும் ஆகலை, ப்ளீஸ் அவளை எப்படியோ சேவ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன், ப்ளீஸ் அவளை மட்டும் சேவ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவருங்க டாக்டர்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் வந்து டாக்டர் வந்து ஃபஸ்ட் நீங்கள் காம்டவுன் ஆகுங்க ஷூஹா, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பேசி வந்து காம்டவுன் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க பர்சனல் டாக்டர் தான். ஸோ வந்து ஷூஹாக்கு தெரிஞ்ச டாக்டர். ஸோ அதுங்காட்டி வந்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியே போகாது. ஏன்னா அவர் ஐடல் தானே. ஸோ அதுங்காட்டி வந்து அவரை பற்றிலாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே போகாமல் பார்த்துப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப வந்து நிறையா வந்து அடிபட்டிருக்கு, அவங்க ரொம்ப வந்து பெயினில் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் இருந்தாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம், அவங்கள கூப்பிட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க டாக்டர். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடறாங்க. ஷூஹாக்கும் வந்து ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க நர்ஸும் வந்து அவங்கள கூப்பிட்டு போய் எல்லாம் ட்ரீட்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை கண்ணை முழிக்கிறீங்க. அங்கே வந்து பார்க்கும்போது வந்து அப்போ தான் கரெக்டாக ஷூஹாவும் வந்து வராரு. ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சது பார்த்தோன்னே வந்து ஓடி வந்து
வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் பெயினில் வந்து கத்துறீங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து சாரி நான் வந்து வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, பரவாயில்ல, இது எதுவுமே உங்கள் தப்பு கிடையாது, உங்கள் ஃபால்ட் இல்லை, நீங்கள் வந்து உங்களே ப்ளேம் பண்ணிக்க வேண்டாம், அதில் ஏன் தப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, உங்கள் ப்ளேம், நீங்கள் ஏன் வந்து உங்களை ப்ளேம் பண்ணிக்கிறீங்க, இதில் உங்கள் ஃபால்ட் என்ன இருக்குது, நான் தான் ஒரு சைக்கான பர்சன், என் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் தான் ஹர்ட் பண்ணிருக்கேன், அதுங்காட்டி வந்து நீங்கள் சிவனேன்னு என்னை விட்டு போயிடுங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது ஹாப்பியாக இருக்கலாம், என் கூட இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு டாக்டர், நான் வந்து என் பேஷண்ட்டை புரிஞ்சுக்கணும், ஆனால் நான் வந்து பேஷண்ட்டாக உங்களை பார்க்கல, நான் வந்து வேறு மாதிரி பார்த்ததால உங்ககிட்ட நான் வந்து சரியாக வந்து நான் நடந்துக்கல, அதுங்காட்டி தான் வந்து நான் வந்து யாங்கியோட அந்த பெயினை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் யாங்கி எந்த மாதிரியான பர்சன்னு, நான் வந்து இனிமேல் வந்து அதை நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து உங்களை க்யூர் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து அவர் உங்களை பார்த்து வந்து, வேண்டாம், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்க முடியாது, என்னால் உங்களை இந்த கஷ்டத்தில் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்போல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் எதுவும் உங்களை வந்து இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த டாக்டர் வந்து, சரி போதும் ரெண்டு பேர்த்தையும் ப்ளேம் பண்ணிக்க நிறுத்துங்க, டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுங்க, அப்புறம் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க. அப்போ வந்து டாக்டர், நம்ம வீட்டுக்கு போகலாமா நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து சுஹா சொல்கிறாரு, எதுக்கு வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம இங்கேயே இருக்கலாம், உனக்கு வந்து முதல்ல சரியாகட்டும், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது, ஐ மீன் வந்து டாக்டராக இருக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் பேஷண்ட்டாக நான் இங்கே அட்மிட் ஆகலாம் எனக்கு பிடிக்காது, அதுக்காக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஷூஹாவும் வந்து, சரி உனக்கு என்ன இஷ்டமோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் வீக்காக தான் இருக்கீங்க, அதுக்காட்டி வந்து அவரே தான் வந்து எல்லா திங்ஸுமே வந்து பண்ணுறாரு, வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் ஆகட்டும் இல்லை குக்கிங் ஆகட்டும் எல்லாமே வந்து அவர் தான் உங்களுக்கு பண்ணித்தராரு. அவர் ஆஃபீஸ் கூட போகவே இல்லை. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் அப்போ வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அவர் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அவர் மேலே ஏதோ ஒரு ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன், அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்னு உங்களுக்கு தெரில, பட் வந்து அவரை விட்டு நீங்கள் போகக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. அது வந்து நீங்கள் அவர் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்னு தெரில, உங்கள் ஸ்டொமக்லாம் அப்படி பட்டர்ஃப்ளை பறக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவரை வந்து ஹக் பண்ணிக்கணும், அவரை வந்து அப்படியே வந்து அவரோட சீக்கை பிடிச்சி அப்படியே வந்து கிள்ளணும், அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன் இப்போல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து ஷூஹா வந்து ஏதோ இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போயிருப்பார். ஸோ அவர் வரக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா இப்போ அவரை ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. என்னடா இது இன்னும் நம்ம ஆளாக காணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்து ஷூஹாவும் அப்போ கரெக்டாக வராரு. அவர் வந்தோடனே நீங்கள் ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சோ, ஏன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறீங்க. அப்போ வந்து அவர் உங்களை பார்த்து வந்து, நீ ஷூஹாவை மிஸ் பண்ணுறியா இல்லை என்ன மிஸ் பண்ணுறியா பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உங்களை கேட்குறாரு. நீங்கள் ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. அவரை நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களை வந்து செவுத்தில் பின் பண்ணி வந்து ஹாஷை வந்து உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. நீங்கள் பெயினில் வந்து உங்களுக்கு பெயின் தான் அதில் இருக்குது, அதில் வந்து ஒரு லவ் அஃபெக்ஷன் எதுவுமே உங்களுக்கு தெரில, அதில் வந்து ஹர்ட், ஒரு ரொம்ப வந்து ஆங்கர், அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த கிஸ்ஸில் வந்து உங்களுக்கு தெரியுது. அதுமாதிரி அவரை நீங்கள் புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நீங்கள் அவர் வந்து தள்ளவே முடியல, ஏன்னா அவர் உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதுங்காட்டி அவரை வந்து உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் வந்து அவரை வந்து இது பண்ணிட்டே இருக்கீங்க. அதுங்காட்டி உங்களோட 2 கையும் வந்து செவுத்தில் அப்படியே பின் பண்ணி வந்து உங்களை ரொம்ப வந்து ஹாஷாக வந்து கிஸ் பண்ணிருக்காரு. அப்போ வந்து இதோடையே வந்து இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ வந்து இப்போ அவர் மனசில் வந்து நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஷூஹா தயவு செஞ்சு வந்துடுங்க, என்னால் இதுக்கு மேலே இது தாங்கிக்க முடியாது, தயவு செஞ்சு இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லை இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதோடையே இந்த வந்து எபிசோட் வந்து முடியுது. ஸோ வந்து என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோடில், ஷூஹா வருவாரா, வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாரா, அவங்க 2 பேத்துக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து ஸ்டாப் ஆகுமா, இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு எபிசோடில் தான் வந்து தெரியும். ஸோ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஷூஹா பார்ப்பாங்கன்னா வந்து மறக்காமல் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ மித்த என்னோடய எஃப்எஃப்க்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைபாக பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து போடுவேன், ஏன்னா அது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஜிகேஎஃப்எஃப் ஆகட்டும் இல்லை வந்து
ஜிமினோட எஃப்எஃப் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. நான் டக்குன்னு அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து நான் இப்போ வந்து மிஸ் பண்ணுற ஒரு பர்சனை வந்து நான் சொல்லணும். ஒரு பர்சன் இல்லை, ஒரு சில பர்சன்ஸ்னு சொல்லலாம். என்னோடய 2 லவ்லி சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க பேர் வந்து மூன் அண்ட் இன்னொருத்தங்க பேர் வந்து ஸ்ட்ராபெரி. நான் அவங்களுக்கு அப்படி தான் பேர் வச்சேன். ஸோ அவங்கள மிஸ் பண்ணுறேன். அண்டு என்னோடய ஷைனிங் ஸ்டார் அவங்களையும் மிஸ் பண்ணுறேன். அண்டு வந்து ஜேகே அண்டு என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டெலிகிராம் குரூப்பில் நான் வச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நான் வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேடா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய், see you soon.